வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய நபர்களுடைய ஃபோன்கள் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழல். அதனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருப்பீங்க. ஸோ தவறுதலுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது சேனலில் ஒரு 2 வீடியோ டெலீட் பண்ணியிருப்போம். சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் போட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ அது சார்ந்த நாம் ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். அதை நம்ம டெலீட் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நிறுவனத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்கிறாரு. அது அவருடைய கருத்து. நாம் அதுக்கு நம்முடைய பதிலை நாம் தெரிவிக்கிறோம். இதில் நிறைய உறுப்பினர்கள் போயிட்டு தேவையில்லாத சில கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுனால தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகள் நிறைய வருது. ஏன் மற்றவங்க குறை சொல்கிறத நாம் அதுக்கு ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு மக்கள் போய் தேவையில்லாத கருத்தை சொல்லணும்? அதனால் அதை பற்றி நம்ம எந்த தகவலும் சொல்ல வேண்டாம். அவங்க வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அவங்க சொல்லிட்டு போய்ட்டும். இதுக்கு நாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு வீடியோவை போடணும் அப்படின்றதன் அடிப்படையில் தான் அந்த 2 வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வக்கீல் சார் நாமளும் ஒன்றும் எதிரிக்கும் கிடையாது, சண்டைக்காரங்க கிடையாது. அவருக்கு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து போடுறாரு. அவருக்கு சுதந்திரம் இருக்குது. நாம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நாம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்தினுடைய அனுபவங்களை இதில் நம்ம ஷேர் பண்ணுறோம். நிறுவனத்துக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னா நிறுவனம் அதை கேட்டுக்குது, இல்லை அவர் நிறுவனத்துக்கிட்டே கேட்டுக்கிறாரு. இதில் நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது நிறைய நபர்களுடைய கருத்து. நாம் ஏன் சார் மற்றவங்க போடுற வீடியோலாம் பார்த்துட்டு குறை சொல்லிக்கிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கீங்க, நிறைய சந்தேகங்கள் நிறைய திட்டங்களை பற்றி சொல்லிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் மற்றவங்க குறை சொல்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு உங்களுடைய டைமை நீங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? எப்பயும் போல் நீங்கள் உங்கள் வீடியோ என்னவோ அதை நீங்கள் ரெகுலராக போடுங்க. இது வரைக்கும் நம்ம யாரையும் குறை சொல்லி போட்டதே கிடையாது. சார் சொன்னார், அதுக்குண்டான பதிலை நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய உறுப்பினர்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. குறை சொல்கிறாங்க அப்படின்னா நிறுவனம் பார்த்துக்கு சார், நீங்கள் உங்கள் வீடியோ என்னவோ ரெகுலர் வீடியோ அது போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, மற்றவங்க குறை சொல்கிறாங்கன்னா அதை நிறுவனத்தை தானே சொல்கிறாங்க, உங்களை குறை சொல்லலை. நீங்கள் எதுக்கு அதுக்கு பதில் சொல்கிறீங்க? எங்களை கேட்டுட்டு நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிறுவனம் நம்மளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நமக்கு ஒரு நிறை வேணும் அப்படின்னாலே நம்ம நிறுவனத்தை தான் போய் நாட முடியும். மற்றவங்க சார் மாதிரி யார் குறை சொன்னாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களையும் நிறுவனம் தான் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதனால் நம்ம இனிமேல் யாரும் குறை சொல்லி நம்ம போடுறதே கிடையாது. அதை நிறுவனம் பார்த்துக்கும். இத்தனை லட்சம் பேர்த்தை வச்சு ரன் பண்ணக்கூடிய நிறுவனம் குறை இருக்குதுன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஆஃபீஸ் இருக்குது, அவங்கவுங்க நேரில் பார்க்கட்டும், அதுக்குண்டான பதிலை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் நமக்கு உண்டான வீடியோ என்னவோ அதை நாம் ரெகுலராக போட போகிறோம். இதுதான் இன்றொரு தகவல் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய நபர்கள் ஸ்டோர் எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. புதுசாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஸ்டோருக்கு புதுசாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரைனிங்லாம் நடக்காமல் இருக்குது. அது வருகின்ற 15, 16 மதுரையில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற அமிகா அப்படின்ற ஹோட்டலில் நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ 15ஆம் தேதி நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். 16 ஃபுல்லாக ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. புதுசாக யாராச்சும் இன்னையிலேருந்து கூட யாராச்சும் ஸ்டோருக்கு புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் உங்களுடைய ஜோனல் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோர் டீட்டெயில் போனீங்கன்னா ஸ்டோர் ஆல்ரெடி எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்க உறுப்பினர்களுடைய நம்பர் இருக்கும். அவங்கள எடுத்து நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், எந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறுவனத்தில் ஆல்ரெடி 450, 500 இடத்துல ஸ்டோர் இருக்குது. இந்த டைம் ஸ்டோர் மேக்ஸிமம் ஒரு 200, 300 இடத்துல வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதனால் யாரெல்லாம் புதுசாக ஸ்டோர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். டைம் சேவரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போடுறேன். ஏன்னா அதில் நிறைய நபர்கள் நிறைய சந்தேகம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது சார்ந்த உங்களுக்கு நாளைக்கு ஒரு தகவலை கொடுக்குறேன் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.